மிடில் கிளாஸ் மக்கள் மாசம் ஒரு 20,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்கன்னா ஸ்டேபிளான லைஃபை கொண்டு வர என்ன செய்யணும் சார்? இப்போ நம்மளோட வருமானம் என்னன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அனாவசிய செலவுகளை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அது மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி எல்லா லெவல்ல இருக்கிறவங்களும் அனாவசிய செலவுகளை அதிகமா பண்றாங்க. இந்த செலவுகள் எங்க போய் அதிகமா நிக்குதுன்னா ட்ரெஸ்ல போய் நிக்குதுங்க, ஹோட்டல்ஸ்ல போய் நிக்குதுங்க, மூவிஸ்ல போய் நிக்குதுங்க. அதுல ஒரு லிமிடேஷன் இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கிட்டும் மொபைல் போன் இருக்குதுன்றதுனால எல்லாரும் அதுல போய் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது ஒரு மோசமான பழக்கத்தை உருவாக்குறாங்க. அதை தாண்டி 20,000 ரூபாய் அவர் சம்பாதிச்சாலும் அவருக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு கடன் அட்டைகள் ரெடியா இருக்குங்க, கிரெடிட் கார்ட்ஸுங்க. அந்த கிரெடிட் கார்ட்ஸ் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க மிடில் கிளாஸ்ல இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கையை அழிச்சது பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்ட்ஸ் தாங்க. நெக்ஸ்ட் இஎம்ஐங்க. இஎம்ஐன்றது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா மாறி போச்சுங்க. அப்ப இதனால என்ன பிரச்சனைன்னா நமக்கு தான் 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க ஆள் இருக்காங்களே போது நம்ம 20,000 ரூபாய் பொருளுக்கு போய் 40,000 ரூபாய் வாங்குறோம். அப்போ இதுல யாராவது ஒருத்தர் கண்ட்ரோலா இருக்கணும்.